மண்ணாட மயிலாட கணநாதன் தாளாட சிவனின் தமையன் ஆட சிறுவாபுரி மண்ணை நோக்கி பக்தர்கள் படையாட இடும்பன் கடம்பன் ஆடிவர 8 திசையில் குரல் ஒலிக்கியது. என்னவா என்னவா எனது தமிழ் அமுதின் மைந்தனே வாவா என்றபடி குரல் ஒலிக்கிது. ஓடிவா 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 முருகா என்றபடி பக்தர் அலைகடல் என திரண்டு நிற்கிது. சிறுவாபுரி காத்து நிற்குது. வரம் வேண்டி சொல்லில் அடங்கா பக்தர் இதயம் திரண்டு நிற்கிது. என்ன தவம் செய்து நின்றோம் இப்பிறவியில் சிறுவாபுரி முருகனை காண, அரோகரா அரோகரா என குரல் ஒலிக்குது. கேட்டதை கொடுப்பான் சிறுவாபுரி முருகன். இந்த சிறுவாபுரி முருகன் கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையிலிருந்து ஒரு 35 கிலோமீட்டர், அதாவது ரெட் ஹில்ஸ் கும்மிடிப்பூண்டி போகிற அந்த பாதையில் இருக்குது. காரனோடை அதுக்கு அடுத்த பக்கம். இதுக்கு பேருந்தில் போகணும்னா கோயம்பேடு அங்கே பக்கத்துலேருந்து பஸ் ஏறணும்னா நேராக ரெட் ஹில்ஸ்லேருந்து சிறுவாபுரிக்கு நேரடியாக பஸ்ஸு இருக்குது. சரிங்களா? ஸோ இங்கே விசேஷமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகனுக்கு உகந்த எல்லா நாட்களுமே விசேஷமான நாட்கள் தான். இருப்பினும் செவ்வாய்க்கிழமை ஆனால் பக்தர்கள் சாரை சாரையா 8 திசையிலிருந்து வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன் வராங்க, எதுக்கு வராங்கன்றது அந்த முருகனுக்கே தெரிஞ்ச விஷயம். குழந்தை பாக்கியம் வேண்டி வர்றவங்க இருக்காங்க. சேமிப்பு, செல்வம், வீடு, வாகனம், வேலை இதெல்லாம் கேட்டு இறைவன் முருகனை தேடி 6 படை வீடை உடையவன் 7ஆம் படையோன் சிறுவாபுரி முருகனை தேடி ஓடி வர பக்தர்கள் கூட்டம் எண்ணிக்கை அடங்காது. ஐயாவுக்கு தாமரை பூவும் செவ்வரளி பூவும் சாத்துறாங்க. நல்லெண்ணெய் அகல்ல தீபம் ஏற்றுறாங்க. ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுறாங்க. இந்த கோயிலுக்கு அருகாமையிலே, அதாவது இந்த கோயிலேருந்து சிறுவாபுரி எம்பெருமான் முருகன் கோவிலேருந்து ஒரு 10-12 கிலோமீட்டருக்குள்ள பெரியபாளையத்தம்மன் கோவில். ஆகையால் கோவில் ஸ்தலம் பார்க்க வர்றவங்க அத்தனை பேருமே பெரியபாளையத்தம்மன் போகிறவங்களும் சிறுவாபுரியை பார்ப்பாங்க. திருப்பதி போகிறவங்களும் சிறுவாபுரியை பார்க்காம போக மாட்டாங்க. சரிங்களா? ஏற்கனவே சொன்ன மாதிரி விசேஷ நாட்கள்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை வாரம் இங்கு பக்தர்கள் எண்ணிக்கை அடங்கா கூட்டம். காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணியில் இருந்தே, விடியல் காலை 2 மணியிலேருந்தே கூட்டம் அலைமோதும். எண்ணிக்கை அலைமோதும். நம்மளுடைய இறை சேவை நம்மளுக்குள்ளே இருக்கும். இருந்தாலும் மனிதர்களுடைய தேவை எண்ணிக்கை அடங்காது. ஆகையால் கேட்டதை கேட்ட இடத்தில் நொடியில் கொடுப்பான் சிறுவாபுரி முருகன். ஆனால் நம்ம அவரை மறந்துடுவோம் இல்லையா? அதனால் முன்னோர்கள் ஒரு சில நாட்குறிப்புகளை வச்சுருக்காங்க. தொடர்ந்து 6 வாரம் வாங்க, தொடர்ந்து 7 வாரம் வாங்க, தொடர்ந்து 9 வாரம் வாங்க. ஸோ பக்தர்கள் அனைவரும் உங்களுடைய வேண்டுதலுக்கு இணங்க வேண்டிய வரம் கொடுக்கும் சிறுவாபுரி முருகனை அவசியம் போய் பார்த்து கேட்டதை கொடுப்பான் முருகனிடம் வேண்டிய வரத்தை வாங்கி பெற்றுக்கொள்ளுங்கள். இதை ஏதோ பேசணும்னு நம்ம பேசலை, அனுபவிச்சிருக்கோம். அந்த அனுபவத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். அரோகரா அரோகரா முருகனுக்கு அரோகரா.